எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காவை வச்சு ஒரு அருமையான ஒரு சிப்ஸ் மாதிரி பண்ணலாங்க. புடலங்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் சுகருக்கு ரொம்ப நல்லது. இது நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கெட்ட கழிவுகளை வெளியேற்றுதுங்க. அது மட்டும் இல்லாத இது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நமக்கு இந்த ஜாண்டிஸ்லாம் வர்றதுக்கு காரணமே நம்ம கல்லீரல் பாதிப்பு தான். அது வராமல் இது புடலங்காய் ரொம்ப தடுக்குங்க. ரொம்ப அருமையான காய்கறிங்க இது. இந்த காய் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இப்போ இது எப்படி சிப்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. நான் 2 புடலங்காய், பெரிய சைஸ் புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக, அதாவது சின்ன சின்ன சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரிங்காக அழகாக சுத்தம் பண்ணி நம்ம வச்சுக்கணுங்க. அதுக்கு காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிங்காக எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சிப்ஸ் போடும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த புடலங்காவை கூட்டு, பொரியல் இந்த மாதிரிலாம் செய்து நம்ம அடிக்கடி வாரத்தில் 2 தடவை 3 தடவை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போது இதை நம்ம எப்படி சிப்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தது இதுக்கு ஏற்ற மாதிரி 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி கொடுக்கணுன்றதுக்காக இதுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் கிறிஸ்பி கொடுக்கும் நமக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, வெத்து மிளகாய் பொடி தாங்க போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு 2 பிரஸ் அளவுக்கு பெருங்காயம் நம்ம போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உடனே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது உப்பு எல்லாத்துலேயும் ஈவனாக கலந்துரும். அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வைக்கணும். அந்த காரம், உப்பு எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிடும், பெருங்காயத்தூள் எல்லாமே. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு பாருங்கள், இப்படி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள், கலந்து வச்சுட்டோம். தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த நம்ம புடலங்காவை போட்டு எடுக்கும்போது அது அப்படியே அழகாக அதில் கோர்த்து வரணும் மாவு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை அதில் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு ரிங்காக எடுக்கணும். அப்படியே ஒட்டு மொத்தமாக போட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே சேர்ந்துடும். அதுக்கு தான் நம்ம பெரிய புடலங்காவை எடுத்துக்கிறோம். புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல எண்ணெய் காஞ்சப்புறம் இதை நீங்கள் போட்டிங்கன்னாக்கா நல்லா வெந்துடும், காயும் வெந்துடும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது குட்டி குழந்தைங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் இன்னொரு வாட்டியும் நான் போடுறேன். இது நம்ம கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க. கிட்னியை சுத்தப்படுத்துங்க இந்த காய். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த புடலங்காவை கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் அதிகம் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், அருமையான நமக்கு புடலங்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ரிங்கை பார்த்தே குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. இதெல்லாம் மிளகாப்பொடி திட்டமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி கூடவும் குறைச்சலாகவும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறதால நான் கம்மியாக போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.